ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் வந்த குடும்ப படங்களில் முக்கியமான படம் பாகப்பிரிவினை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற சொல்லுக்கும் அண்ணன் தம்பி உறவுக்கும் இந்த திரைப்படம் ஒரு சான்று. சிவாஜி அவர்களுடைய சாதனைகளில் முக்கியமானது அவரது பாவரிசை திரைப்படங்கள் தான். தமிழ் சினிமா சரித்திரத்தில் அவரது பாவரிசை படங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. கதை, கதாபாத்திரங்கள், நடிகர்கள், பாடல்கள், அந்த பாடல்களில் இருந்த கற்பனை வளம், அருமையான இசை அப்படின்னு எல்லாமே சேர்ந்து தமிழ் சினிமா சரித்திர மகுடத்தில் அந்த படங்கள் இன்றும் வைரக்கற்களாக ஜொலிக்கின்றன. பாத காணிக்கை படத்தை தவிர பல பாவரிசை படங்கள் சிவாஜி அவர்கள் நடித்தது. பாத காணிக்கை மட்டும்தான் கே. சங்கர் இயக்கத்தில் வந்த திரைப்படம். மற்ற எல்லா படங்களுமே பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்தவை. அவர் சிவாஜி அவர்களை வைத்து இயக்கிய கடைசி பாவரிசை படம்னா பாலாடை. ஒரு பேட்டியில் பீம்சிங்கின் புதல்வர் எடிட்டர் லெனின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பா என்பது சென்டிமெண்ட்டாக வச்சாரா அப்படின்றது தெரியாது, ஆனால் அந்த தலைப்புகள் எல்லாமே படத்தின் கதையோடு பொருந்தி இருந்தன. உதாரணமாக பாசமலர் படத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தலைப்பு படத்தின் கதையோடு பொருந்துகிறதா இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் அந்த தலைப்பை கொடுத்ததே கண்ணதாசன் அவர்கள்தான். அதே போல பாகப்பிரிவினை, அதுவும் கதையோடு பொருந்தியதா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பீம்சிங் இயக்கிய பாவரிசை வெற்றி படங்களில் இரண்டாவதாக வெளிவந்த பாகப்பிரிவினை படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல்தான் மந்தரையின் போதனையால். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலாசிரியர் கவிஞர் ஆ. மருதகாசி. படத்துக்கான இசையமைப்பு மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. சிவாஜி அவர்களுக்கு பாவரிசை திரைப்படங்கள் எல்லாமே நன்றாக ஓடின. இந்த படங்களில் சிவாஜி அவர்கள், இயக்குனர் பீம்சிங், கவிஞர் கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் கூட்டு முயற்சியால் உருவானவை இந்த திரைப்படங்கள். அந்த காலத்தில் இருந்த மிகச்சிறந்த நடிகர், நடிகையர், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல திரைப்படங்களை தமிழுக்கு தந்தார்கள். அப்போதெல்லாம் சினிமாவில் ஒரு டீம் ஒர்க் மேலோங்கி இருக்கும். எந்த கதாபாத்திரமும் சோடை போகாது. உதாரணமாக பாகப்பிரிவினை படம். இதில் டி.எஸ். பாலையா, எஸ்.வி. சுப்பையா, எம்.ஆர். ராதா, எம்.என். நம்பியார், எம்.வி. ராஜம்மா, சரோஜா தேவி எல்லாருமே சிவாஜி அவர்களுடன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் சிவாஜி அவர்களுக்கு கை கால் ஊனமான ஒரு பட்டிக்காட்டான் வேடம். இந்த படத்தில் எந்த இடத்துலையும் சிவாஜி அவர்கள் அந்த ஊனமற்ற கையின் நிலை மாறாமலேயே இருக்கும். இத்தனைக்கும் இந்த படத்தில் அவருக்கு நடனமாட வேண்டிய ஒரு கிராமிய பாடல், ஏரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். பாட்டில் வலது கையில் வேப்பிலை கொத்தை வைத்து கொண்டு ஆடுவார். அந்த ஆட்டத்தின் போது கூட அந்த ஊனமுற்ற கை அதே நிலையில்தான் இருக்கும். பாச பிணைப்புள்ள அண்ணனாக டி.எஸ். பாலையாவும் அவரது தம்பியாக எஸ்.வி. சுப்பையாவும் நடிச்சிருப்பாங்க. குடும்பத்தை பிரிக்கும் வில்லன் கதாபாத்திரத்தில் அசத்தி இருப்பார் எம்.ஆர். ராதா. இந்த படங்கள் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்ததற்கு இன்னொரு காரணம் இந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் தான். பாகப்பிரிவினை படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சியை பற்றி சொல்லியாக வேண்டும். திரைப்படங்கள் ஆவணமாகவும் மாறும் என்பதற்கான எடுத்துக்காட்டு இந்த காட்சி. பாலையா தனது மனைவியின் வற்புறுத்தல் தாங்காது சொத்தினை தன் தம்பியுடன் பிரித்து கொள்ளும் காட்சி. சமையல் அறையில் பெண்கள் நின்று கூடத்தில் நடப்பதை பார்த்து கொண்டிருப்பார்கள். அண்ணனும் தம்பியும் முகம் பார்க்க இயலாமல் ஆளுக்கு ஒரு புறம் திரும்பியிருப்பாங்க. ஊர் பெரிய மனிதர்கள் நடுக்கூடத்தில் அமர்ந்து சொத்தினை பிரிப்பார்கள். யார் யாருக்கு எந்தெந்த நிலங்கள், வீடுகள், தோட்டங்கள் என அளவு சொல்லி பிரித்து கொடுப்பார்கள். உணர்ச்சிகரமான காட்சி என்ற போதும் பாகப்பிரிவினை எப்படி நடந்திருக்கும் என்பதற்கான
ஆவண காட்சியாகவும் இதை சொல்ல முடியும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.